எதிர்க்கட்சி தலைவர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மீதான ஊரின புணர்ச்சி வழக்கில் அவர் குற்றமற்றவர் என்று கோலாலம்பூர் உயர்நீதிமன்றம் திங்கட்கிழமை தீர்ப்பு வழங்கி அவரை விடுதலை செய்திருக்கின்றது. நீதிபதி டத்து முகமது ஜபிடின் முகமடியா வழங்கிய இந்த தீர்ப்பின் வழி அன்வார் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டது முதல் வெளியாகி வந்த பல்வேறு ஆருடங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கின்றது. நீதிபதி முகமது அசாபிடின் 5 நிமிடங்களில் அந்த முடிவை அறிவித்தார். அந்த வழக்கு விசாரணையில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்த மரபணுவை 100 விழுக்காடு சந்தேகமில்லாமல் உறுதிப்படுத்த இயலாது என்று நீதிபதி தெரிவித்தார். தவிரவும் விந்துவை மட்டுமே ஒரு சாட்சி பொருளாக நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் நீதிபதி கூறினார். குற்ற செயல் வழக்குகளில் ஒருவரை குற்றவாளி என்று தீர்மானம் செய்வதற்கு சந்தேகத்திற்கு இடமில்லாத விளக்கங்களும் சம்பவங்கள் நடைபெற்றதற்கு ஆணித்தரமான ஆதாரங்களும் தேவைப்படுவதே இதற்கு காரணம் என்று நீதிபதி தெரிவித்தார். அன்வார் எதிர்நோக்கியிருந்த வழக்கு குற்ற செயலை அடிப்படையாக கொண்டது. எனினும் சாட்சிகளின் அடிப்படையில் மட்டும் நீதிமன்றம் அன்வாரை குற்றவாளி என்று தீர்மானிக்க முடியாது. எனவே முகமது சைஃபுலை ஓரின புணர்ச்சியில் ஈடுபடுத்தினார் என்ற குற்றச்சாட்டிலிருந்து நீதிபதி முகமது ஜபிடின் அன்வாரை விடுதலை செய்தார். இந்த வழக்கில் 64 வயதான அன்வார் 2010 ஆண்டு பிப்ரவரி 3ஆம் தேதியிலிருந்து குற்றவியல் சட்டம் 377B இன் கீழ் விசாரணை செய்யப்பட்டு வந்தார். தனது முன்னாள் உதவியாளரான முகமது சைஃபுல் என்பவரை டமான்சராவில் இருக்கும் தேசா டமான்சரா சொகுசு அடுக்குமாடி வீட்டில் 2008 ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி ஓரின புணர்ச்சியில் ஈடுபடுத்தினார் என்று அன்வார் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. விசாரணையில் வாதிகள் தரப்பு சைஃபுலை பரிசோதனை செய்த கோலாலம்பூர் மருத்துவமனையைச் சேர்ந்த 3 மருத்துவ நிபுணர்கள் உட்பட 27 பேரை சாட்சியாளர்களாக அழைத்திருந்தது. தற்காப்பு தரப்பு அன்வார் உட்பட 8 பேரை சாட்சியாளர்களாக அழைத்திருந்தது. ஓரின புணர்ச்சி வழக்கில் சிக்கிய எதிர்க்கட்சித் தலைவர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுக்கு ஆதரவாக இன்று 5000க்கும் மேற்பட்ட அவரின் ஆதரவாளர்கள் கோலாலம்பூர் உயர்நீதிமன்ற வளாகத்தை முற்றுகையிட்டனர். காலை மணி 6 தொடங்கி அவர்கள் கோலாலம்பூர் நீதிமன்றத்தில் கூட தொடங்கினர். ஜலான் டூத்தா கூட்டரசு பள்ளிவாசலில் அதிகாலை தொழுகையை முடித்துக் கொண்டு அங்கிருந்து புறப்பட்ட அவர்கள் கைகளில் பதாதைகளையும் அன்வார் முகத்தை கொண்ட முகமூடிகளையும் அணிந்திருந்தனர். பாஸ் கட்சி தலைவர் டத்துஸ்ரீ அடி அவாங் மற்றும் துணைத் தலைவர் மஹ்பூஸ் ஓமார் ஆகியோர் சுமார் 8 மணி அளவில் நீதிமன்றத்திற்கு வந்தனர். அன்வாருடன் அவரின் துணைவியாரும் குடும்ப உறுப்பினர்களும் காணப்பட்டனர். அன்வார் காலை 8:30 மணி அளவில் நீதிமன்ற விசாரணை அறைக்கும் நுழைந்தார். நீதிமன்ற முடிவு சரியாக காலை 9:19 மணிக்கு வாசிக்கப்பட்டது. அன்வாரை விடுதலை செய்வதாக நீதிமன்றம் தீர்ப்பளித்ததை தொடர்ந்து அவரின் ஆதரவாளர்கள் மகிழ்ச்சியில் ஆர்ப்பரித்தனர். தங்களது தலைவரின் வருகைக்காக அவர்கள் சுமார் 30 நிமிடங்கள் வரையில் நீதிமன்றத்தில் காத்திருந்தனர். அறையிலிருந்து வெளிவந்த அன்வார் தமது ஆதரவாளர்கள் முன்னிலையில் சிற்றுரை ஆற்றிய பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். இதனிடையே எதிர்க்கட்சித் தலைவர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் ஆதரவாளர்களின் பேரணியை போலீசார் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததை ஒரு வெற்றியாக கருதுவதாக கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டத்து முகமது சாலே கூறியிருக்கின்றார். Memang pada dasarnya kita katakan perhimpunan aman, tapi apa yang berlaku tuan-tuan tengok, saya tak nak komen. Tapi pada dasarnya saya rasa pihak polis berjaya mengawal keadaan daripada berlaku keadaan yang lebih puluh hari ataupun dalam keadaan kelangkaan. Saya rasa okey ya. Saya rasa kawalan hari ini boleh menentukan keadaan benda itu berjalan dengan baik. கோலாலம்பூர் உயர்நீதிமன்றத்தின் கார் நிறுத்தும் இடத்தில் நடைபெற்ற பேரணியில் சுமார் 5000 பேர் கலந்து கொண்டார்கள் என்று டத்து முகமது சாலே கூறியிருக்கின்றார். இந்த பேரணியில் சண்டை சச்சரவு குறித்த புகார்கள் எதையும் போலீஸ் பெறவில்லை என்று முகமது சாலே தெரிவித்தார். 901 பேரணி இன்று காலையில் முதலில் அமைதியாக தொடங்கினாலும் பின்னர் கோலாலம்பூர் ஜாலான் டூத்தா நீதிமன்ற நுழைவாயில் வளாகத்தில் திடீரென்று 3 வெடிப்பு சம்பவங்கள் நடந்தபோது அமைதி குலைந்தது. இந்த 3 வெடிப்பு சம்பவங்களும் காலை மணி 10:30க்கும் 10:55க்கும் இடைப்பட்ட நேரத்தில் நடந்தன. இதில் ஒரு வழக்கறிஞர் உட்பட 5 காயமடைந்தனர்.
எதிர்க்கட்சி தலைவர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் விடுதலை செய்யப்படுகிறார் என்ற அறிவிப்பு விடுக்கப்பட்டவுடன் காலை மணி 10:30க்கு ஜலான் ஹிட்மாட் உசாஹாவில் ஒரு வெடிப்பு சத்தம் கேட்டது. சாலையோரங்களில் வைக்கப்பட்டிருந்த போலீஸ் கூம்புகளுக்கு அடியில் இந்த வெடிப்பொருள் வைக்கப்பட்டிருக்கின்றது. சொந்தமாக தயாரிக்கப்பட்டதாக நம்பப்படும் இந்த வெடிப்பொருள் வெடித்ததில் ஒரு வழக்கறிஞரின் மூக்கில் காயம் ஏற்பட்டது. அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு சிறிய வாகனமும் சேதமடைந்தது. இந்த சம்பவம் நிகழ்ந்த சில நிமிடங்களில் இரண்டாவது வெடிப்பு சம்பவம் அங்கிருந்த மீன் உற்பத்தி நிலையத்திற்கு அருகில் நிகழ்ந்தது. இந்த சம்பவத்தில் ஒருவருக்கு சொற்ப காயம் ஏற்பட்டதோடு சில மோட்டார் சைக்கிள்களும் சேதமடைந்தன. 5 நிமிடங்கள் கழித்து இரண்டாவது சம்பவத்திற்கு சற்று தூரத்தில் மூன்றாவது வெடிப்பு சம்பவம் நிகழ்ந்தது. அடுத்தடுத்து நிகழ்ந்த வெடிப்பு சம்பவங்களை தொடர்ந்து பாதுகாப்பை கருதி கூட்டத்தை கலைந்து செல்லுமாறு போலீசார் உத்தரவிட்டனர். மதியம் 1 மணி அளவில் கூட்டம் அங்கிருந்து முற்றாக கலைந்து சென்றது. இதனிடையே சொந்தமாக தயாரிக்கப்பட்ட வெடிகுண்டு வெடித்ததில் இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கின்றது என்று பூர்வாங்க விசாரணையில் தெரிய வந்திருப்பதாக கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டத்தோ முகமது சாலே கூறியிருக்கின்றார். இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட அனைவரும் கோலாலம்பூர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக இதுவரையில் யாரும் கைது செய்யப்படவில்லை என்று டத்தோ முகமது சாலே தெரிவித்தார்.